Hello students, welcome to Twinkle Study Channel. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் பார்க்க போறோம். இந்த கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ட்ரி போடுறது வந்துட்டு இந்த கோல்டன் ரூல்ஸ் வச்சு தான் வந்துட்டு போடுற மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட மெயினான ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரூல்ஸ்னால தான் இது வந்துட்டு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு கூட இதை சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸோட நேச்சரை வந்துட்டு மூணா பிரிச்சிருக்காங்க. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். அதுக்கேற்ற மாதிரி டெபிட் கிரெடிட் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்டோட ரூல் பாத்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா யார் வந்துட்டு அதை வாங்குறாங்களோ அவங்கள டெபிட்ல போடணும். நீங்க கொடுக்கறதுனால நீங்க வந்துட்டு கிரெடிட்ல வந்துட்டு உங்களை போட்டுப்பீங்க. ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு உள்ள வருதோ, லைக் வரவு கணக்குன்னு வச்சுக்கலாம், அதை வந்துட்டு டெபிட்ல போடணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், உங்ககிட்ட இருந்து என்ன போடுதோ அதை வந்துட்டு கிரெடிட் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு ஸ்டாக் குட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குட்ஸ் உள்ள வருது, ஸோ அதை நீங்க டெபிட்ல வச்சுக்கீங்க. உங்ககிட்ட இருந்து என்ன வெளில போகும், கேஷ் வெளில போகும், ஸோ அதை நீங்க கிரெடிட்ல போடுவீங்க. அது கிரெடிட் லைக் கேஷா போனாலும் நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணலாம், இல்லை கிரெடிட் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். இதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்றேன். கேஷ் டிரான்சாக்ஷனும் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரிலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட் ரூல் பாத்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வர உங்களோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு உங்களுக்கு நடக்கும்ல. இப்போ ஒரு கம்பெனினா அதுல கண்டிப்பா லாசஸ் வரதா செய்யும், அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்துட்டு டெபிட்ல போட்டுக்கணும். அண்ட் கிரெடிட்ல என்னென்ன வரும்னா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதெல்லாமே வந்துட்டு கிரெடிட்ல போட்டுப்பீங்க. இவ்வளவுதாங்க. ஆனா இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்க தரவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்துட்டு ஃபுல்லாவே நீங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் போடுறது எல்லாமே பேசிக் அக்கௌண்ட் இருந்து அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் போற வரைக்குமே உங்களுக்கு இது மட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இது வரும். ஸோ நீங்க தூக்கத்தை நினைச்சு கேட்டாலும் சொல்ற மாதிரி இதை நல்லா வந்துட்டு தரவு பண்ணிக்கோங்க. லைக் வந்துட்டு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு லைக் பர்சனல் அக்கௌண்ட் என்ன, ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் என்னன்னு அதை பத்தி வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன்டு வீடியோவா டீட்டெயிலா வந்துட்டு போட்டு விடுறேன். மெயினா டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. லைக் ஒரு கண்டிப்பா ஒரு பையர் இருக்கணும், ஒரு செல்லர் இருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு லைக் ஒரு கொடுத்தல் வாங்கல் கண்டிப்பா நடக்கும், கொடுத்தலே இருக்காது, வாங்குதலே இருக்காது. யாராவது ஒரு பார்ட்டி அங்க டூ பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு மூணா பிரிச்சிருக்கிறோம்ல, பர்சனல், ரியல், நாமினல். அதுல பர்சனல் அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு குறிக்கும். லைக் ஒரு பர்சனோ இல்ல ஆர்டிபிஷியல் பர்சனோ அவங்கள வந்துட்டு குறிக்கும். இப்போ ராமு இல்ல வந்துட்டு ஆர்டிபிஷியலா வந்துட்டு லீகலா